கில்லோட இன்க்ளூஷன். அதனால பிளேயிங் 11ல கன்ஃப்யூஷன். டீம் ஃபுல்லா இப்போ ஒரே டென்ஷன் அப்படின்னு நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். அப்படி என்ன கன்ஃப்யூஷன் கில்லோட இன்க்ளூஷன்னால? அது எதுக்கு இப்படி இவ்ளோ பெரிய டென்ஷன்ங்கிறத பார்க்கறதுக்காக தான் அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிஸ் ஹாய் ஃப்ரம் போலா. ஸோ என்ன பண்ணாப்ல நம்முடைய பிசிசிஐ செலக்ஷன் கமிட்டி அகர்கர் அவர்கள் அப்படின்னா, இதாங்க ஸ்குவாட் அப்படின்னு குடுத்துட்டாப்ல. அந்த ஸ்குவாட்ல வந்து சுப்மன் கில்லுங்கிற ஒருத்தர உள்ள கொண்டு வராரு. இதுக்கு முன்னாடி சுப்மன் கில் அவர்கள் வந்துட்டு T20ல விளையாடியிருக்காரு. 2024ல T20 வேர்ல்டு கப் டைம்ல இந்த 2024ல விளையாடினாரு. 2024 T20 வேர்ல்டு கப் அப்புறமா அவர் வந்து T20 ஸ்குவாட்ல இதுவரைக்கும் இன்னும் விளையாடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025ல இதுவரைக்கும் அவர் விளையாடல. இப்ப திடீர்னு ஒரு ஸ்குவாடுக்குள்ள வராரு. அவர உள்ள கொண்டு வந்த உடனே என்ன கன்ஃப்யூஷன் நடக்குது அப்டின்னா, இந்த டீம்ல இருக்கிற அந்த மொத்த பேலன்ஸுமே இப்ப வந்து கன்ஃப்யூஷன் ஆயிடுது. அது எப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்றேன் உங்களுக்கு. விஷுவலாவும் காட்டுறேன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன மாரி ஸ்குவாட் இருந்துச்சு அப்டின்னா வந்து ஸ்பின்னர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. லெஃப்டீஸ் நெறைய பேர் இருந்தாங்க. இந்த 2 விஷயம் இருந்துச்சு. பேட்ஸ்மேன பொறுத்தவரைக்கும் லெஃப்டீஸ் நெறையவும், ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நெறைய பேரும் இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சில இந்த டீம் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ஏசியா கப் முக்கியமா T20 வேர்ல்டு கப் அப்டின்னா வந்து ஒரு விதமான ஒரு ஸ்குவாட வந்துட்டு கிரியேட் பண்றாங்க நம்முடைய பிசிசிஐ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டுமே வாய்ப்பு குடுத்துட்டு, அதாவது வந்துட்டு இவங்க அந்த சீனியர் பிளேயர்ஸா இவங்க யாரெல்லாம் கருதுறாங்களோ, ஆல் ஃபார்மட் பிளேயர்ஸ் அவங்களலாம் விட்டுர்றது. அவங்களலாம் கொண்டே வரது கிடையாது. திடீர்னு இந்த T20 வேர்ல்டு கப், இந்த ஏசியா கப்னு வரும்போது, அவங்களலாம் உள்ள கொண்டு வரும்போது, அப்ப இத்தன நாளா விளையாடிட்டு இருந்த யாராவது ஒருத்தங்கள ஒதுக்கி வைக்கிற மாரி ஆயிருது. அப்போ நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சியும் இந்த இடத்துல கேள்வியா எடுத்து வைக்கிறோம். இத பத்திலாம் நம்ம தனியா ஒரு சொல்யூஷன் என்னங்கிறத ஒரு வீடியோல பேசும்போது நம்ம பேசலாம். இவங்க ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம எப்படி இப்படி ஸ்குவாடெல்லாம் மாத்தி மாத்தி அமைக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத தனியா பேசுவோம். பட் இப்ப கில் உள்ள வந்தனால என்ன கன்ஃப்யூஷன்ங்கிறத காட்டுறேன். இப்போ இருக்கக்கூடிய டீம்ல இருந்து யார் வந்து வெளிய போயிருக்கிறா? 15 மெம்பர்ஸ் பிளேயர் ஸ்குவாடா வந்துட்டு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ்ல இருந்த எந்த வீரர் வந்து இப்ப ரிசர்வ் பிளேயர்ஸா இருக்கக்கூடிய அந்த 5 பேர் லிஸ்ட்க்கு போயிருக்கிறா அப்டின்னா, வாஷிங்டன் சுந்தர். இப்போ ஒரு ஆல் ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் டீம்ம விட்டு வெளிய போறார். இவரு போறனால என்ன நடக்குது அப்டின்னா, உள்ள வர கில்லு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன குடுக்குறாரு. ஏன்னா வெளிய போனது ஒரு ஆல் ரவுண்டர். உள்ள வந்து சுப்மன் கில் போன்ற ஒரு வீரர். நம்மளுடைய ப்ராபபிள் 15 நம்ம குடுத்திருந்தோம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ்ல இவங்க என்ன இந்தியா T20 ஸ்குவாட் எடுத்திருந்தாங்களோ, அதையே மையமா வச்சு, இதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? அதுல இருந்த ஷமி வந்து இப்ப இன்ஜுரினால வெளிய போறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி வர முடியாது. ஜஸ்பிரித் பும்ரா இன்ஜுரி இருந்தா வருவார், வரமாட்டார். இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஒரு ப்ராபபிள் போட்டிருந்தோம். அது முதல்ல நீங்க பார்த்துருங்க ஸ்கிரீன்ல. இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராபபிள் ஸ்குவாட். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோக்கெல்லாம் முன்னாடி ஸ்குவாட் அனவுன்ஸ்மென்ட்க்குலாம் ஒரு 10 நாள் முன்னாடி நம்ம குடுத்திருந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்குவாட்ல இருந்து இப்ப ரியாலிட்டில என்ன மாறி இருக்குதுங்கிறத ஒரு தடவ நீங்க பார்த்துருங்க. இத பத்தி நம்ம ஏற்கனவே போன வீடியோல பேசுனோம். பட் இருந்தாலும் ஒரு தடவ பார்த்துங்க. இந்த 4 மாற்றங்கள் தான் இருக்குது. ஒண்ணு என்ன அப்டின்னா வந்துட்டு, நம்மளுடைய லைக் டூ லைக் ரீப்ளேஸ்மென்ட்டா த்ருவ் ஜுரைலுக்கு பதிலா ஜிதேஷ் சர்மா வந்திருக்காரு. வெரி குட். வெல் அண்ட் குட். ஏன்னா வந்துட்டு, ஜிதேஷ் சர்மா அவர்கள் வந்து ஐபிஎல்ல வந்து சூப்பரா விளையாடியிருக்காரு. அதனால வந்து ஜிதேஷ் சர்மா இப்ப உள்ள வந்திருக்காரு இந்த வருஷங்கிறது ஃபேர் அண்ட் குட். அக்செப்டபிள். ரைட். ஜஸ்பிரித் பும்ரா வந்து நம்ம குடுத்த ஆப்ஷன் புவனேஸ்வர் குமாருக்கு பதிலா உள்ள வந்திருக்காரு. காரணம் என்னன்னா, ஜஸ்பிரித் பும்ரா இன்ஜுரினால விளையாட முடியாம போக வாய்ப்பு இருக்குன்னு அந்த இடத்துல செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம பும்ராவ விட்டுட்டு புவிய வந்து ஆப்ஷனா வச்சோம். ஏன்னா, புவி ஐபிஎல் 2025ல வெறித்தனமா விளையாடியிருந்தாரு. சூப்பர்பான பவுலிங். பல மேட்ச்கள அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் புவனேஸ்வர் குமாருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசன் அப்படின்னு சொல்லலாம். அது மாரி புவனேஸ்வர் குமார் இருந்தனால, அவர ஒரு ஆப்ஷனா கொண்டு வந்தேன். ஸ்விங்கிங் பவுலர் நமக்கு டீம்ல மிஸ் ஆகுறனால, அவர் ஒருத்தர் சூப்பரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாற்றங்கள் நடந்துருச்சு. இப்ப பும்ரா வந்து ஃபிட்ன்றனால உள்ள வந்துட்டார். ரைட். இது 2வது. 3வது சேஞ்ச் நம்ம வந்து ரவி பிஷ்னாய்க்கு பதிலா குல்தீப் யாதவ் வந்திருக்காரு. இது ஒரு ரைட் ஓகே. ரவி பிஷ்னாய வந்து இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ்லலாம் விளையாடுனாங்க. ஸோ அவர தான் கன்டின்யூ பண்ணுவாங்க போல. ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி காம்பினேஷன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்ப அத மாத்தி திடீர்னு குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு தனி கதை. அத பத்தி நம்ம ஒரு வீடியோல பேசப் போறோம். சூப்பர்பான ஒரு கன்டென்ட் இருக்குது. அத பத்தி பேசுறதுக்கு ஒரு நெறைய விஷயங்கள் ரிவீல் ஆகுது அது மூலமா. அந்த ஒரு செலக்ஷன் மூலமா. அதையும் தனியா பேசுவோம். 4வது செலக்ஷன். இது ஒரு சர்ச்சை. சுப்மன் கில் இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர். நம்ம குடுத்திருந்த இந்த ப்ராபபிள்க்கு பதிலா இதுல இப்படி வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வராரு. ஒரு ஆல் ரவுண்டர் வெளிய போறாரு. இப்ப எங்க பேலன்ஸ் மிஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போமா? அடுத்த ஸ்கிரீன்ல பாருங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்துட்டு, இப்போ இவங்க குடுத்திருக்கிற இந்த 15 மெம்பர் ஸ்குவாட் மட்டும். ரைட்டா? இப்போ இதுல வந்து நம்ம ஆப்ஷன்ஸா உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். 1 ஸ்பாட்டுக்கு யார் ஆப்ஷன்ஸ், 2, 3, 4, 5க்கு யார் ஆப்ஷன்ஸ், 6, 7, 8, 9, 10ன்னு ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டுறோம். ஸோ இப்போ இதுல காட்டுற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து இந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல இருந்து லாஸ்ட் 4 ஆப்ஷன்ஸா இருப்பா. பிளேயிங் 11ல இல்லாம, எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய நபர்களாக யார் இருப்பா? அந்த 12, 13, 14, 15னா அது இவங்கள தான் இருப்பாங்க. 1 சாம்சன். சாம்சன் அடி வாங்குவாரு. ஏன்றத சொல்றேன். 2வது அடுத்து யார் அடி வாங்குவா அப்டின்னா வந்து ரிங்கு அண்ட் ஜிதேஷ் சர்மா அடி வாங்குவாங்க. இவங்க 3 பேர். அடுத்து வந்து நம்மளுடைய இதுதான் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்குது எனக்கு. குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஸ்லாட்ல யாராவது ஒருத்தங்கள தான் விளையாடணும் அப்டின்னா,
அதுல குல்தீப் யாதவ் அடி வாங்கிருவாரு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யார் அடி வாங்குவாங்கிறது இன்னொரு ஒரு கேள்வி. ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையும் வச்சுப்போம் நம்ம. இல்ல அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குற மாரி அர்ஷ்தீப் சிங் ஆர் ஹர்ஷித் ராணா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள தான் விளையாடுவாங்க. 3 பேர் விளையாட வாய்ப்பு இல்ல. ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலரா நமக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. இப்போ இதுல என்ன குழப்பம் வரப்போகுதுங்கிறத தெளிவா சொல்றேன் கேளுங்க. குழப்பம் நம்பர் 1 சுப்மன் கில் கண்டிப்பா பிளேயிங் 11ல விளையாடுவார். இத்தனை நாட்களாக சுப்மன் கில் உள்ளேயே கிடையாது. இந்த T20 2024க்கு அப்புறம் அவர் T20 மேட்சஸே விளையாடல. இப்ப திடீர்னு அவர ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வரீங்க. இத்தன நாளா வந்து நம்மள அபிஷேக் சர்மாவையும், சஞ்சு சாம்சனையும் ஓப்பனர்ஸ்ன்னு ஆசை காட்டி அடின்னு அவங்க 2 பேரும் அடிச்சு இந்த 2025ல அவர் பெருசா விளையாடல சஞ்சு சாம்சன். ஒத்துக்கிறேன். இங்கிலாந்து சீரிஸ்ல ஒண்ணும் பெருசா விளையாடல. 8 மேட்ச்ல அவர் வந்துட்டு ஒரு 133 117 ஸ்ட்ரைக் ரேட் தான் விளையாடி இருந்திருக்காரு இந்த வருஷம். ரைட். ஓகே. ரைட். ஆனா, சுப்மன் கில் மட்டும் இந்த வருஷம் 2025ல 2024ல விளையாடினப்ப T20 அவ்வளவு சூப்பரா விளையாடினாரா? இல்ல. 133, 34 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடியிருக்காரு அவரு. ஆனா, இந்த வருஷம் ஐபிஎல்ல விளையாடுறாருன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப இந்த வருஷம் ஐபிஎல் பேசிஸ்ல அவர உள்ள கொண்டு வரீங்க அப்டின்னா, அப்ப கூட அவர் வந்து 5வது இடமோ 4வது இடத்திலே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு மேல இந்த சாய் சுதர்ஷன் என்ன ஆனாரு? அவர நீங்க கொண்டு வந்திருக்கலாமே. நீங்க ஐபிஎல் படி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓப்பனர் உள்ள கொண்டு வரணும்னா, சாய் சுதர்ஷன உள்ள கொண்டு வாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வாங்க. ஏன் சுப்மன் கில்ல உள்ள கொண்டு வரீங்க? உள்ள கொண்டு வந்து மட்டும் இல்லாம அவருக்கு வைஸ் கேப்டன் பதவி வேற இப்போ. நல்லா விளையாடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா T20க்கு இவர் தான்ப்பான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அவர கொண்டு வாங்க வைஸ் கேப்டனா. சின்ன வயசு ரிஷப் பண்ட்க்குலாம் நம்ம வைஸ் கேப்டன்சி குடுக்கலையா? இல்ல சுப்மன் கில்லுக்கே குடுக்கலையா? ஏன் அவருக்கு குடுத்திருந்திருக்கலாமே. இல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வந்து அவருக்கு குடுக்கலாமே. இல்லையா 2 வேணாமா உங்களுக்கு? அக்சர் பட்டேல் குடுங்க. T20 ஃபார்மட்ல ஒரு கிங் மாரி வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாக்கு பெஸ்ட் ரீப்ளேஸ்மென்ட்டா உள்ள வந்துட்டாரு. அவருக்கு குடுங்க. சுப்மன் கில்ல உள்ள கொண்டு வந்து அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன்சி குடுங்க. இப்ப இந்த கேப்டன்சி, வைஸ் கேப்டன்சி கூட பிரச்சனை கிடையாது. எங்க இடிக்குதுன்னா, நீ திலக் வர்மாவ ஒண்ணு தூக்கி ஆகணும். சுப்மன் கில் பிளேயிங் 11ல இருக்கணும்னா, ஸ்கிரீன்ல பாருங்க. சுப்மன் கில் பிளேயிங் 11ல இருக்கணும்னா, ஒண்ணு நம்பர் 3ல இருக்கிற திலக் வர்மாவ தூக்கிட்டு சுப்மன் கில் 3ல வந்து விளையாடுவாரு. இல்லன்னா ஆப்ஷன் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான். சஞ்சு சாம்சன தூக்கிட்டு இவர் ஓப்பனிங் விளையாடுவார். ஏன்னா அபிஷேக் சர்மாவ தூக்க மாட்டாங்க. அபிஷேக் சர்மா T20க்குனே பொறந்த நபர் மாரி வந்துட்டு, அதுக்குன்னே பொறந்தவர் மாரி ஆடின்னு இருக்கிறாரு. போட்டு வெளுன்னு வெளுக்குது. அபிஷேக் சர்மாவ தூக்க மாட்டாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லிட்டு சஞ்சு சாம்சன தூக்கிட்டு கில்ல கொண்டுருவாங்க. அப்போ சஞ்சு சாம்சன் இளிச்சவாய? அதான் நம்மளுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாம இப்ப பிளேயிங் 11 கன்ஃப்யூஷனா இவர் உள்ள போகும்போது இந்த 2 பேர் யாராவது ஒருத்தங்க அடி வாங்குவாங்களா? இல்ல. நான் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா விளையாட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, சுப்மன் கில்லு நம்பர் 3ல விளையாடுவாரு. அப்ப நம்பர் 3லயே விளையாடிட்டு இருந்த திலக் வர்மா இளிச்சவாயா? சோ வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டனால இவர விளையாட வைக்கவும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா விளையாட வைப்பாங்க எல்லா மேட்ச்லயும் சுப்மன் கில்ல. அப்போ இத்தன நாளா விளையாடிட்டு இருந்த இந்த டாப் 3ல 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க விட்டு குடுத்து போணும். ஏற்கனவே வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. அவர வெளியே துரத்தி விட்டாச்சு. அடுத்து இப்ப இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட போறாங்க. சஞ்சு சாம்சன், திலக் வர்மா. இதுல யார வந்து இவருக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி இவரு உள்ள வந்தாலும் ஸ்குவாட் பாதிக்கப்படும். அது எப்படி தெரியுமா? சஞ்சு சாம்சனுக்கு பதிலா இவர் வந்தாருன்னா, ஒரு விக்கெட் கீப்பர் உள்ள வேணும் உங்களுக்கு டீமுக்குள்ள. சஞ்சு சாம்சன் இல்லாத பட்சத்தில். அப்போ ஓப்பனர் அபிஷேக் சர்மா அண்ட் சுப்மன் கில், 1 டவுன் வந்து திலக் வர்மா, 2 டவுன்ல நம்பர் 4 பொசிஷன்ல எஸ்கேஒய் அப்படின்னு வச்சீங்கன்னா, உங்க நம்பர் 5 பொசிஷன் யாரு? துபே விளையாட போறீங்களா? சரி ஓகே. துபே விளையாடிடுங்க. நம்பர் 6ல யார விளையாடுவீங்க? ஹார்திக் பாண்டியா எப்ப விளையாடுவீங்க? ஹார்திக் பாண்டியா விளையாடியே ஆகணும். ஹார்திக் பாண்டியாவ 6ல விளையாடுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அவர்லாம் வந்து நம்பர் 6, நம்பர் 7 ஸ்லாட்லாம் விட்டு இம்ப்ரூவ் ஆயி மேல வந்துட்டாரு. அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல கேப்டனா இருக்கும்போது 1 டவுன், 2 டவுன்ல விளையாடிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் 3 டவுன்ல விளையாடிட்டு இருக்காரு. அவர் 5க்கு கீழ போ மாட்டாரு. நாளைக்கு நீங்க அவர் நம்பர் 6, நம்பர் 7 பொசிஷன்ல விளையாட போறீங்க. இல்ல நம்பர் 8ல வரைக்கும் விளையாட போறீங்கன்னா, ஏன்டா நான் எதுக்குடா அப்ப டீம் நீ வேற எவனையா வச்சு விளையாட்டு போயேன்டான்னு காண்டாயிருவாரு ஹார்திக் பாண்டியா. சும்மா நீங்க வந்து ஒரு 19 ஓவர்ல ஒரு லாஸ்ட் 5 பால் 6 அடிச்சுட்டு போக சொல்ல போறியா நீ? வெறி ஆயிருவேன் அப்படின்ட்டு அவரு இந்நேரம் ஆல்ரெடி கேட்டிருந்திருப்பாரு ஹார்திக் பாண்டியா. காண்டாயி கிளம்பி போயிருவாரு அவரு. இது ஹார்திக் பாண்டியாக்கு இருக்கிற பிரச்சனை. சோ ஹார்திக் பாண்டியா எங்க விளையாட வைப்பீங்க? சோ 6லயே விளையாட வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. நம்பர் 7 அப்போ உங்களுடைய பேட்ஸ்மேன் யாரு? அக்சர் பட்டேல விளையாட வைக்கிறீங்க. சரி ஓகே. ஒரு ஸ்பின்னர் ஆல் ரவுண்டர் வந்துட்டார். அடுத்து யார விளையாட வைப்பீங்க? உங்களுக்கு வந்து இன்னும் எத்தன ஸ்பின்னர் வேணும்ங்கிறதுல தான் இங்க அடுத்த கேள்வி வருது. ஏன்னா 7ல அக்சர் அப்படின்னா, 8ல வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா, 9, 10, 11 யாரு? உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா? இல்ல 3 ஸ்பின்னர் வேணுமா? அப்ப நீங்க வந்து 3 ஸ்பின்னர் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஏற்கனவே அக்சர் இருக்காரு, வருண் இருக்காரு. நம்பர் 9ல நீங்க குல்தீப் யாதவ விளையாடி ஆகணும். ஏன்னா சப்கான்டினென்ட், துபாய், ஷார்ஜாலலாம் வந்து அபுதாபிலலாம் வந்து சரியான ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச் அப்படிங்கும்போது நீங்க 3 ஸ்பின்னர் ஆடுவீங்க. உங்க மெயின் 3 ஸ்பின்னரே. பார்ட் டைம் ஸ்பின்னரா கணக்குல இருக்காதீங்க. அத விட்டுருங்க. ரிங்கு போடுவாரு. இவரு வந்து போடுவாரு. திலக் வர்மா கூட போடுவாரு. அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். அபிஷேக் சர்மா கதையெல்லாம் விட்டுருவோம். மெயின் ஸ்பின்னரே 3 பேர வச்சு ஆடணும் நீங்க. சப்கான்டினென்ட்ல போனீங்கன்னா. அப்ப 3 பேர் அக்சர் பட்டேல் 7, வருண் 8, குல்தீப் யாதவ் 9ன்னு விளையாடுனீங்கன்னா, அப்ப உங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க 10 அண்ட் 11ல. அது வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஆர் ஹர்ஷித் ராணா. எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். வித் பும்ரா. இந்த 2 பேர் விளையாடுவாங்க. அப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ். இதுல வந்து ஒரு 6 பேர் ஆயிருச்சா, இதுல 2 பேர் தான் பேட்டிங் பண்ணுவாங்க. நம்பர் 7ஓட உங்க பேட்டிங் லைனப் முடிஞ்சு போயிரும். அக்சர் பட்டேலோட உங்களோட பேட்டிங் லைனப் முடிஞ்சு போச்சு. 8, 9, 10, 11 டெய்ல் எண்டர்ஸ். 4 பேர் டெய்ல் எண்டர்ஸ்.
இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நம்பர் 8ல ஷர்துல் தாக்கூர், இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி, இல்ல இந்த மாரி ஒரு பேட்டிங் கொஞ்சமாவது தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க விளையாடி எல்லா ஃபார்மேட்ல பழகிட்டு இருக்கிற இந்திய அணி 8, 9, 10, 11ல 4 பேருமே வந்து பேட்டிங் தெரியாதவங்க. ஓகேவா? ஆடிடுவாங்களா? இது ஒரு கேள்வி. அப்போ இல்ல எனக்கு வந்துட்டு ஆடத் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்னா, நம்பர் 8ல யார விளையாட வைப்பீங்க? வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, பும்ரா 5 பேருக்குமே தெரியாது. இவங்கள்ல யாராவது ஒருத்தவங்க தான் உங்களுக்கு 4 பேரா வரப்போறாங்க. அப்போ இவங்கள்ல ஒரு ஆள குறைப்பீங்களா நீங்க? உங்க பேட்டிங் லைனப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு உங்கள்ட்ட வாஷிங்டன் சுந்தர் இப்ப இல்ல. இதே வாஷிங்டன் சுந்தர் உள்ள இப்ப இருந்திருந்தாருன்னா, வாஷிங்டன் சுந்தர நம்பர் 8ல நீங்க விளையாட வச்சிருந்திருக்கலாம். 9ல வந்து வருண் ஆர் குல்தீப் யாதவ நீங்க விளையாட வச்சு, உங்களுக்கு ஸ்டில் 3 ஸ்பின்னர்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அக்சர், வாஷிங்டன் பிளஸ் வருண் ஆர் குல்தீப்னு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் ஸ்குவாட்ல இல்லாத காரணத்தினால், சுப்மன் கில் அவருக்கு பதிலாக உள்ள வந்த காரணத்தினால், உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கிறது. சுப்மன் கில்லே வந்துட்டாரப்பா, பேட்டிங் டெப்த்த ஏத்துங்க அப்டின்னா, யார 8ல விளையாட வைப்பீங்க? ஹார்திக் பாண்டியாவ 8ல விளையாட வைப்பீங்களா? இல்ல வந்து ஜிதேஷ் சர்மா, டூபே, ரிங்கு சிங் யாராவது ஒருத்தவங்க நம்பர் 8ல விளையாட வைப்பீங்களா? உங்களுக்கு நம்பர் 8க்கு யாரு? இதுதான் என் கேள்வி. அபிஷேக் சர்மா ஆர் சாம்சன் ஒன்ல ஓப்பனிங் விளையாடுறாங்க. இல்ல 2 பேருமே ஓப்பனிங் விளையாடுறாங்கன்னா, திலக் வர்மா ஆர் கில் வந்துட்டு ஒன் டவுன்ல விளையாடுவாங்க. எஸ்கேஒய் நம்பர் 4ல இருக்கிறாரு. ரைட் ஓகே. தூபே, ரிங்கு, ஜிதேஷ், ஹார்திக் பாண்டியா, அக்சர்ங்கிற இந்த 5 பேர்ல யாரு உங்க நம்பர் 8? தூபே நம்பர் 8ஆ? ஃப்ளோட்டிங்ல நீங்க இங்க இவங்கள யார வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம். பட் இவங்கள வந்து நம்பர் 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் லேட்டா கொண்டு போய் விளையாட வைப்பீங்க. அவங்களுடைய பவர் எப்படி வேஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? தூபேவா? ரிங்குவா? இல்ல. ஜிதேஷ் சர்மாவ நம்பர் 8ல விளையாட வைப்பீங்களா? அதுக்கு தான் அப்புறம் உள்ள கூட்டு வந்தீங்களா அவர? இல்ல. ஹார்திக் பாண்டியா நம்பர் 8ஆ? அக்சர் பட்டேல் வேணா நீங்க விளையாட வைக்கலாம். நம்பர் 8ல நீ வந்து விளையாடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அக்சர் பட்டேல் நம்பர் 8க்கு போறாருன்னா, வருண் ஆர் குல்தீப் யாதவ் நம்பர் 9 அப்படின்னா, ஹர்ஷ்தீப் ஆர் ஹர்ஷித் வந்து நம்பர் 10, பும்ரா 11ன்னு வச்சுப்போமே. அப்ப இந்த கணக்குப்படி பார்க்கும்போது அக்சர் 7க்கு அக்சர் 8க்கு வந்துடுறாரா? ஹார்திக் பாண்டியா 7க்கு வருவாரா? இல்ல ஹார்திக் பாண்டியா 6ல விளையாட வச்சுட்டு நீங்க தூபே அண்ட் ரிங்கு 2 பேர நீங்க விளையாடி ஆகணும். ஆர் தூபே அண்ட் ஜிதேஷ், ஆர் ரிங்கு அண்ட் ஜிதேஷ். இப்படி இவங்க 3 பேர்ல 2 பேர நீங்க விளையாடியே ஆகணும். அது நீங்க விளையாடுனீங்க அப்படின்னா வேணும்னா, இந்த காம்பினேஷன் உங்களுக்கு சரிப்பட்டு வரும். ஸோ, எப்படி வரும் அப்படின்னா, அந்த லைனப் நம்ம பார்க்கும்போது அபிஷேக், சாம்சன், கில்லு 3 அப்புறம் வந்துட்டு திலக் வர்மா ஏற்கனவே அடி வாங்கிருவாரு. ஒண்ணு சாம்சங் இல்ல திலக் 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அடி வாங்க போறாங்க ஸ்குவாட்ல. இது கன்ஃபார்ம். 2 பேரையும் நீங்க விளையாடுனீங்கன்னா, கில்ல நீங்க விளையாடவே முடியாது. எங்க விளையாடுவீங்க நீங்க? அபிஷேக் சர்மா, சாம்சன், திலக் 3 பேர் விளையாடுனா, கில்லு விளையாடவே முடியாது. எங்க விளையாடுவார்? கில் 2 டவுன் விளையாடுவாரா? 4 டவுன் விளையாடுவாரா? அப்ப ஹார்திக் பாண்டியா எங்க போவார்? எஸ்கேஒய் எங்க போவார்? ஸோ இது மாரி பெரிய குழப்பம். உங்களுக்கு இது புரியுதுன்னு நெனைக்கிறேன். இது நீங்க இது சீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நான் பேசுறதையும் அதையும் நீங்க சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா. எங்க நீங்க கில்ல ஃபிட் பண்ண போறீங்க? கில் ஓப்பனிங் ஆர் ஒன் டவுன். அப்போ சாம்சன் ஆர் திலக் வர்மா அடி வாங்க போறாங்க. இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேர்ல நீங்க இவரு திலக் வர்மா அடி வாங்கிட்டாரு அப்டின்னா, அவர் செஞ்சுரி, கிஞ்சுரி போட்டதெல்லாம் வேஸ்ட்டாடா. ஏன்னா இதுக்காடா ஒன் டவுன்ல இந்த ஆள பழக்குனீங்க அப்டிங்கிறதெல்லாம் போயி, ஜிதேஷ் சர்மாவ வந்து நீங்க எடுக்காம விளையாடிறலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் இருக்காருன்னு. ஆனா சஞ்சு சாம்சன தூக்குனீங்கன்னா மொத்தமும் காலி. ஏன்னா ஜிதேஷ் சர்மா உள்ள வருவாரு. ஜிதேஷ நீங்க எங்க விளையாடுவீங்க? ஸோ இந்த மாரி பல குழப்பங்கள குடுத்திருக்கிறாரு இன்னைக்கு. சுப்மன் கில்லுடைய இன்க்ளூஷன், பிளேயிங் 11ல கன்ஃப்யூஷன், ஸோ டீம் ஃபுல்லா டென்ஷன் அப்படிங்கிறது இதுதான் இந்த வீடியோவில் நாம் கூற வருவது. அப்போ நீங்க உங்களுடைய இந்த பிளேயிங் 11 மொத்த கன்ஃப்யூஷன கொண்டு வந்து ஒரு பேட்டிங் டெப்த்துக்காக இருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர தூக்கி விட்டு ஒரு ஓப்பனர உள்ள கொண்டு வந்த காரணத்தினால், உங்களுக்கு இன்னைக்கு பேட்டிங் டெப்த்ல யார நம்பர் 8 வரைக்கும் கொண்டு போவீங்கன்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இது பவுலிங்கா, பேட்டிங்கா, ஸ்பின்னர்ஸா எத்தன பேர் விளையாடுவோன்ற பிரச்சனை இருக்குது. ஸோ, இந்த மாரி பல குழப்பங்கள ஒரே ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த நீங்க ஒத்துக்கிட்டாலும், ஒத்துக்காட்டியும் அதுதான் உண்ம. அதனால ஒத்துக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள நீங்க தாராளமா சொல்லலாம். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.